ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரோட ப்ரொஃபைல் இன்ஸ்பெக்டிங் வீடியோ தான். ஸோ இது வந்து 3வது வீடியோ. உங்களோட ப்ரொஃபைலை இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க அவரோட ஐடியா போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே போய் இங்கே காப்பி பண்ணி வச்சிருந்தா அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணி ஸோ வாங்க. ஸோ யூஐடி இங்கேருந்து இதை கொஞ்சம் டெலிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் இப்போ பார்ப்போம். எஃப்டி கார்டன் வருது. என்ட்ரியே பயங்கரம். ஸோ இதை வந்து நான் எக்யூப் பண்ணேன். நான் டவுன்லோட் பண்ணேன் பார்த்தேன். எல்லாம் இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து 51, லைக் வந்து 570 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஸோ கிளாஸ் குவாடில் 64, 5 சீசன் இருக்காரு. பேஜி கலெக்ஷன் எதுவுமே அவ்வளோக்கா போடல. இந்த போய் பசமே போடல. ஸோ அதுக்கப்புறம் பயங்கரங்க. இந்த உரோச்சி மறுபொண்டில் அவர் 5 சீசன் போயிருக்காரு. சிஎஸ்ல 5 சீசனு, பிஆரில் வந்து 2 சீசன் தான் போயிருக்காரு போல. பிஆர் அதிகமாக ப்ளே பண்ண மாட்டார் போல இருக்கு. ஆமாம், பிஆரில் அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரோச்சி மறு பண்டில், அதுக்கப்புறம் இந்த பண்டில், அப்புறம் இட்டாச்சி பண்ணுறதுங்க அந்த டோக்கன் அவர் ஈவெண்ட் பண்ணுறல. அதுக்கப்புறம் இந்த கன்னுக்கு 3வது லெவலு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓல்டு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ட்ராகனோ அது. அதுக்கப்புறம் யூஎம்பிக்கு ஸ்கின்னு. பேர் வந்து எஃப்டிகாரு. ப்ரொஃபைல் எல்லாமே பயங்கரம். ஏதோ ஒரு கிண்டில் இருக்கார். அவர் தான் கில்ட ஓனர் போல இருக்குது. ஸோ ப்ரைம் லெவல் 3. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்ததா அதிகமாகவே இங்கே எக்யூப் பண்ணி ஆடி இருக்காரு. பிஆரில் வந்து பெராஃபில் வந்து 6வது இடம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சில் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் எமௌண்ட் அதிகமாக போட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கோல்டன் டாப் கிரிமினல், நியான் பன்னி பண்டில், அதுக்கப்புறம் இட்டாச்சியாக மாதரா. அதுக்கப்புறம் இந்த வெல்கம் எமௌண்ட்டு. ஐயோ இன்னும் வேறு. ஸோ அப்படியே கேபின் ஸ்கால் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சலுக்கு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டு, இந்த பைக்கு சைக்கிள் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டு. ஸோ முக்கால்வாசி எமௌண்ட்டு தான் வராது. இவ்வளோ வேறங்க. இப்போ திரும்ப ஃபஸ்ட் வந்து பண்ண வேண்டியது முன்னாடி போட மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 90 லெவல் வாலு எல்லாரும் காமாக இருக்க ஆசை தான். அதுக்கப்புறம் ஒன் பஞ்ச் மேன் இது. அதுக்கப்புறம் இந்த கோல்டன் டாகு, கக்காஷி. இந்த பட்டன் நானுமே எடுக்கணும்னு நினச்சேங்க, எடுக்க முடியல. ஸோ இப்போ வாங்க நம்மளோட வெஸ்ட் லிஸ்ட்டில் போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாப் கிரிமினலு. அதுக்கப்புறம் ரொம்ப ஓல்டு கலெக்ஷனான இது. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வேறு இந்த கேட் ரொம்ப பழைய பிளேயர் போல இந்த வாலெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் 10th சீசன் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியுமா இவனுங்க வேறு சமணிஞ்சிச்சு. சரி, ஓகே. இவரோட ஐடிக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஐடிக்கு 10க்கு 10 எனக்கு கொடுப்பேங்க. ஏன்னா வந்து ப்ரைம் லெவல் 3 அவ்வளோக்கா டாப் அப் பண்ணல. அது போக ஒரு பிளே பாஸ் கூட போடல. இப்போ இவர் டைம் பாஸ் பிளேயர் நினைக்கிறேன்னு அதிகமாக ப்ளே பண்ணல. ஸோ அதனால் இவர்